பாக் பிரதமரை கண்டுகொள்ளாத சீன அதிபர். புதினை கண்டதும் பின்னால் ஓடோடி சென்று ஷெபாஸ் ஷெரீப். வீடியோவை பார்த்து கலாய்த்து தள்ளும் நெட்டிசன்கள். சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன தலைவர் ஷி ஜின்பிங் உள்ளிட்ட உலக தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பங்கேற்ற போது அவரது ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் புட்டினிடம் பேச ஆசையுடன் காத்திருந்த ஷெபாஸ் ஷெரீப் புட்டின் புறக்கணித்து சென்றதை காணலாம். வெறும் வணக்கம் தெரிவித்த புதின் உரையாடாமல் உடனடியாக நடந்ததால் அந்த தருணம் ஷெரீப்புக்கு மிகப்பெரிய அவமானமாக அமைந்தது. மேலும் ஒரு நிகழ்வு, ஸ்டேஜில் நாடுகளின் கொடிகள் வைக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு தலைவரும் தங்களது நாட்டுக்கு உரிய கொடியின் முன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வழக்கம். ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் தவறுதலாக உஸ்பெகிஸ்தான் நாட்டின் கொடியின் முன் நின்றுவிட்டார். இதனை சமூக வலைதள பயனாளர்கள் விரைவில் கண்டுபிடித்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த அளவுக்கு நாட்டை திருப்திகரமாக வழிநடத்த முடியாதவர்கள் உலகமே எதிர்நோக்கும் மாநாட்டில் இந்த மாதிரியான தவறுகளை செய்வது ஏற்க முடியாது என நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரஷ்யா யாருடன் உறவு வைக்க வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது. அதனால் தான் புதின் மோடியுடன் உரையாடிய பிறகு ஷெரீப்பிடம் பேசாமல் சென்றார் என நெட்டிசன்கள் பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்தியாவை விரும்பும் ரஷ்யா பாகிஸ்தானை சுலபமாக எதிர்க்கும் என்பது தற்போது உண்மையாகவே நிரூபிக்கப்பட்டு விட்டது எனவும் கருத்துக்கள் பதிவாகி வருகின்றன.